3 மணி நேர சினிமாவில் நடப்பது போன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவார் என்று செய்திகள் வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். கதாநாயகன் பிறப்பார், பிறந்தவுடனே பள்ளிக்கு செல்வார், பள்ளிக்கு செல்வடனே கல்லூரிக்கு செல்வார், கல்லூரிக்கு சென்றவுடனே அவர் இண்டஸ்ட்ரி தொடங்குவார், அதிலே ராஜாவாக வருவார், அதற்கு பிறகு மிகப்பெரிய முதலாளியாக வருவார், கிளைமேக்ஸில் வில்லன் செத்து போவார், அங்க இருக்கக்கூடிய ஹீரோ அவர் இந்த நாட்டை ஆளுகிற ஒரு செய்தியை வைத்திருப்பார். இது திரைப்படத்திலே வேண்டுமானால் சாத்தியமாகலாம் 3 மணி நேரம். ஆனால் நடைமுறையிலே ஜனநாயக ஆட்சியிலே இந்த 3 ஆண்டுகளிலே உதயநிதி என்பவர் சட்டமன்றத்தில் நிற்கிறார், அவர் வெற்றி பெறுகிறார், எம்எல்ஏ ஆகிறார், அமைச்சர் ஆகிறார், இப்போது துணை முதலமைச்சர் ஆக போறார் என்று சொல்கிறார்கள், அதுக்கடுத்து முதலமைச்சர் ஆக போறார் என்று சொல்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.